காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பிரசன்னா, பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? நிச்சயமா தற்பொழுது காலை நேரத்தில் சென்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பயணிகள் கூட்டம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலுமே அதிக அளவுக்கு பயணிகள் ரயிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கூடுவாஞ்சேரி அருகே மின்சார ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அந்த மின்சார ரயிலில் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கூட்டம் அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. அதனால் தற்பொழுது மின்சார ரயில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த பிளாட்ஃபார்மில் நின்று பயணிகளை ஏற்றி செல்லும். அவ்வாறு அந்த ட்ரெயின் நிற்கும் பொழுது ஏற்கனவே அந்த ரயில் முழுவதும் பயணிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் அந்த சூழலில் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பயணிகளும் அந்த ரயிலில் ஏறுவதற்குண்டான முயற்சியில் தற்போது ஈடுபட்டார்கள். ஆனால் அதில் பெண்களோ அல்லது வயதானவர்களோ ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டதால் ரயில் அந்த குறிப்பிட்ட நிமிடங்கள் கடந்தவுடன் ரயில் சென்று விட்டது. இதனால் இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்த ரயில் அந்த மின்சார ரயில் தொடர்ச்சியா மின்சார ரயில் அந்த மின்சார ரயிலில் பயணிகள் ஏற முடியாமல் அவதிப்பட்டதால் ஒரு கட்டத்தில் பயணிகள் ரயில்வே டிராக்கில் இறங்கி ரயிலை மறித்து எங்கள் கூடுதலாக மின்சார ரயில் இயக்க வேண்டும். அந்த காலை நேரத்தில் குறிப்பாக பயணிகள் சென்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவுக்கு மின்சார ரயில் இயக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பத்மபிரியா, பிரசன்னா, பொதுவாக பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களில் அதிகமாக ரயில்கள் இயக்கப்படும். இப்போ எவ்வளவு நேரத்தில் இந்த இடைவெளியில இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது? பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? தற்பொழுது 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரயில் தொடர்ச்சியாக இயக்கப்படுவதாக ரயில்வே துறையிலிருந்து நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அந்த ரயிலில் ஏறுவதற்கு பயணிகள் அதாவது காலை நேரத்தில் ஒரு ரயில் பெட்டிக்குள் குறிப்பிட்ட அளவே பயணிகள் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது சூழலில் ஒரு குறிப்பிட்ட பெட்டிக்குள் அதிக அளவுக்கு பயணிகள் இருக்கிறார்கள். அதனால் அடுத்த ரயில்வே நிலையத்தில் இருந்து ரயில் நிற்கும் பொழுது அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் அந்த ரயில் பெட்டிக்குள் ஏறுவதை உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ட்ரெயின் அப்படின்றது குறிப்பிட்ட நேரத்திலும் சில நேரங்கள் வருவது கிடையாது. மேலும் ரயிலோட பற்றாக்குறையே தற்பொழுது இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிறது. கார்த்திகேயன், பிரசன்ன, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரயில்வே அதிகாரிகள் யாரேனும் நிகழ்விடத்திற்கு வந்திருக்கிறார்களா? தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பயணிகளிடம் தாம்பரம் ரயில்வே போலீசார் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது ரயில் கிளம்பி சென்று விட்டது. இதனால் ஒரு 20 நிமிடங்களுக்கு மேல் அந்த ரயில்வே டிராக்கில் ரயிலை மறித்து அந்த பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பத்மபிரியா.